இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் என்னுடைய ஜீவனுள்ள சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் சந்ததியிலே முதல் கிறிஸ்தவன் நான். எங்கள் சந்ததியிலே முதல் ஊழியர் நான். ஹல்லேலூயா. உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான பாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேற்றப் போகிறார், நிறைவேற்றி வருகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் யாரை நோக்கி கூப்பிடப்பட வேண்டும், எதற்காக கூப்பிட வேண்டும், எப்படி கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தாரு கை கொடுத்து சொல்லுங்களேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். யாரை நோக்கி கூப்பிடும்? நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். அப்படியானால் நாம் எதற்காக கூப்பிட்டோம், என்ன சூழ்நிலையில் கூப்பிட்டோம் என்று ஒரு விஷயம் சிந்திக்கும் போது என்னுடைய சாட்சியை, சிறு சாட்சியை சொல்கிறேன். நான் கடந்த மாதத்தில் மே மாதத்தில் பார்க்கும் பொழுது நானும் ஐயாவும் எப்போ ஒரே மாதிரி அனந்தையும் சொல்லுவோம். எப்போவுமே கண்ணாடி பட்டு ஒரே மாதிரி தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா சூழ்நிலையும் ஒரே மாதிரி அமைந்திருக்கிறது. நான் மே மாதத்துக்கு முன்பாக பார்க்கும் பொழுது நான் உங்களை போன்ற 2 கண்ணுடன் காணப்பட்டேன். என் வாழ்க்கை பல சந்தோஷமாய் கடந்து போனது. என் வாழ்க்கை பல ஊழியர்களை செய்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு பலமான காரியங்களை செய்தார். பலருக்கு அற்புத அதிசயங்களை செய்தார். மரித்த படத்தை எழுப்பியிருக்கிறார். குருடர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள், செவிடர்கள் கேட்டிருக்கிறார்கள், முடவர்கள் நடந்திருக்கிறார்கள். கடந்த நாட்களில் 7 பிரேயர் சென்று குழுவில் வைத்து பல காரியங்கள் செய்திருக்கிறோம், பல ஊழியர்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் கடந்த நாட்கள் பார்க்கும் பொழுது எனக்கு சுகர் 20 வருடமான சுகர் அதிகமாய் காணப்பட்டது. அதிகமாய் காணப்பட்டது நிமித்தம் பார்க்கும்பொழுது என் கண் பார்வை குறைபாடு காணப்பட்டது. இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது என்னுடைய ஊழியர்கள் அதிகமாய் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய சர்வீஸ், என்னுடைய சோசியல் சர்வீஸ், நல்லுள்ளம் அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர் நான் தான். பல ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், பலரை படிக்க வைத்திருக்கிறேன், பலருக்கு பழைய காரியங்கள் செய்திருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது பலருக்கு இலவசமாக கண்தானம், கண் அறுவை சிகிச்சைகள் செய்ய சொல்லியிருக்கிறேன், செய்தும் இருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு திடீரென்று கண் பார்வை குறைவிட பார்க்கும் பொழுது நான் ஐ ஃபவுண்டேஷன் கடந்து போனேன், அரசு மருத்துவமனை கடந்து போனேன். எனக்கு ஒரு கண் பார்வை முழுவதும் காணாமல் போய்விட்டது, கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு கண்ணோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது திடீரென்று கண் மீண்டும் இந்த கண் பார்வை குறைவாக காணப்பட்டது. நான் இந்த நேரத்தில் என் கண் போனாலும் பரவாயில்லன்ட்டு அநேகருக்கு அறுவை சிகிச்சைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். 40-50 பேருக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் செய்து வைத்தேன். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது டாக்டர்கள் சொன்னார்கள், சார் உங்கள் கண்ணு பார்வை போய்கொண்டே இருக்கிறது, சீக்கிரமாக நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி சார் சந்திக்கிறேன் சொல்லிவிட்டு என் பொண்ணு தூத்துக்குடியில் இருக்கிறான். அப்பொழுது பார்க்கும் பொழுது என் கண்ணு பார்வை ரொம்ப டேமேஜாக போயிட்டு இருக்குது. அப்போது மெடிக்கல் கேம்ப் வைக்கிறேன், கண் சிகிச்சைக்காக மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்கேன். அப்போ பார்க்கும் பொழுது என் கண் மிகவும் மோசமாக காணப்பட்டது. டாக்டர்கள் அறிவுரை சொன்னார்கள், இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க சொன்னாங்க. நான் தூத்துக்குடி போய் டாக்டர்கிட்ட அரவிந்தர் போய் பார்க்குறேன். அவங்க ஒரே வந்து சொன்னது, ஒரு கண் கடைசி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனாலும் நான் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கை, தேவன் வைத்த நம்பிக்கை கைவிட மாட்டார், நம்பிக்கை நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது மே மாதத்தில் எனக்கு திடீரென்று உடனே சொல்கிறாங்க, இம்மிடியேட்டாக ஒரு கண்ணை காப்பாற்றப்பட வேண்டும் என்று 3 லேசர்கள் செய்தார்கள். இடதுகளில், வலதுகள் பார்வை போய்விட்டது, இடதுகள் லேசர் செய்கிறாங்க. இந்த இடதுகள் லேசர் செய்த மே மாதம் 3 லேசர் முடிந்து விட்டது. மே மாதம் கடைசியில் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த கண்ணு பறி போய்விட்டது. நான் 2 கண் குருடனாய் காணப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை நகர்ந்து கொண்டு சென்றார். அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஜூன் மாதம் 5ஆம் தேதி எனக்கு வலது கண்ணு இமிடியேட்டாக ஆப்ரேஷன் நடைபெற்றது. ஆப்ரேஷன் செய்தார்கள். ஆப்ரேஷன் செய்துவிட்ட பின்பு டாக்டர் சொன்னார்கள், 15 நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு சொல்வேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் பார்வை கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லிவிட்டார்கள். கர்த்தர் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் மனதிற்கு பயம், ஒரு பக்கம் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த வார்த்தையின்படி என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டிருந்தான். அந்த நேரத்திலே அவன் யாரை நோக்கி கூப்பிட்டார்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் செய்கிறார். நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகொட போய்விடுமோ என்று நீங்கள் பயத்தில் இருக்கலாம். என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பயத்தில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன். நம் வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம் வாழ்க்கையில் மறித்து விடுவோ என்று பயம் உண்டாகலாம். ஐயோ, என் வாழ்க்கை குடும்பத்தை விட்டு போய்விடுவனோ என்று பயம் நமக்கு இருக்கலாம். என் வாழ்க்கை என்னவோ மாறிவிடுமோ என்று நீங்கள் பயத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்ய வல்லவராக இருக்கிறார். 15 நாட்கள் கழித்தது. நான் மருத்துவமனை, நானும் என் மனைவி பின்னாடியே தான் போவேன். இப்போவும் நான் மனைவி பின்னாடி எது இருந்தாலும் சரி, மனைவி வாழ் மாறத பின்னாடி போயிட்டே இருப்பேன். மனைவி என்ன சொன்னாலும் சரி, அன்புக்கு கட்டுப்பட்டவன் நான். அன்பாய் நடந்து சென்றால் கூடையே கூட்டிகிட்டு போனோம். இது பல கண்ணில் இந்த 2 கண் பார்வை போனப்போ பல விஷயங்கள் நடைபெற்றது. என்னென்னு பார்க்கும்பொழுது ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் ரொம்ப ரொம்ப கேலி பண்ணிகிட்டே போயிருப்பேன். முன்னாடி இருக்க பொருள் இருக்கும், எனக்கு தெரியாது, ஆனாலும் கிண்டல் அடிப்பேன். ஆனால் பொருளாக தெரியாது, அனைவரை நம்பின்னு சொல்லுவேன், ஆனால் வேறு பொருளாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நடத்தி கொண்டே போய்கொண்டிருந்தார். என்று பார்க்கும்பொழுது நம்பிக்கை என்ற பாத்திரம் என்னோடு அதிகமாய் போய்கொண்டே இருந்தது. கர்த்தர் என்னோடு இடைவெளாமல் பேசிக்கொண்டே இருந்தார். பல காரியங்கள் கர்த்தர் என்னோடு பேசினார். பேசின காரியங்கள் மனைவியோடு ஷேர் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்னா, இவங்களுக்கு இந்த பிரச்சனையை சொல்லும்போது அந்த பிரச்சனை நடக்கிறத தெளிவாக சொல்லுவேன். அவர் நோய் வருதா, இந்த நோய் சொல்லுவேன். கர்த்தர் சுகப்படுத்த சுகத்தை சொல்லுவேன். கர்த்தர் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்காருன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் சொல்வதை மனைவி கேட்கும்போது சில டைம் அவர்களுக்கே பயமாக இருக்கும். சிலரை கூப்பிட்டே சொல்லிடுவேன், கர்த்தர் உன்னை காரியத்தை செய்ய போகிறான்னு சொல்லுவேன், உன்னை அற்புதம் செய்ய போகிறான்னு சொல்லுவேன், நீ காரியத்தை மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவேன், கர்த்தர் உன்னோடு இடைபெறுகிறான்னு சொல்லுவேன். ஏனென்றால் நான் சொல்லுகிற காரியம் அவர் ஒற்றுக்கொள்வார். உண்மைதான் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. ஏனென்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். 15 நாட்கள் கழிந்து சென்றது. என் கண்ணு டாக்டர் சொன்னார், எனக்கு அதிசயமாக இருக்குது, மிராக்கலாக இருக்குது, மேஜிக்காக இருக்குது, உனக்கு கண்ணு பார்வை கிடைச்சதே எனக்கே அதிசயமாக இருக்குது கர்த்தர் சொன்னார். டாக்டர் சொன்னார். ஹல்லேலூயா. ஏனென்றால் விதைத்தது யார்? தேவன். நம்மை கொண்டு அவர் பலத்த காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்தே தீருவார். நாம் நினைக்கலாம், நம்ம சரீர பலவீனமாக இருக்குது, இது வாழ்க்கையில் அவ்வளவுதான் என்று நாம் நினைக்கலாம். யோபுவுக்கு சோதனை வந்தது, அது நன்மையாக முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் வருமானால் அது தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்வார். ஆகாரை வனாந்திரத்தில் விடப்பட்ட நிலைமையில் பார்க்கும் பொழுது ஆகார் மனைவி பார்க்கும்போது கண்ணீரோடு இருக்கிறான்.
யாருமே இல்லை, உதவிக்கு ஒருவருமே இல்லை, சத்தம் போட்டால் கேட்கறக்கு ஆளுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்தில் கர்த்தர் அவர் குரலை கேட்டார், அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த நாட்களிலே நாம் தனிமையில் இருந்தாலும் சரி, நமக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் வாழ்க்கையிலே அறியாததும் எட்டாவது பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு அடுத்த கண் பார்க்கும் பொழுது என் நண்பர் ஒருவர் திடீரென்று கால் எடுத்துட்டாங்க. புளியம்பட்டி பகுதியில் அவங்கள அக்கா வந்து சொல்கிறாங்க, பிரதர் என் தம்பிக்கு கால் எடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்ல, கவலைப்படாதீங்க, இது நிறைய பேருக்கு கால் வாங்கி கொடுத்துருக்கேன், எவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறேன், அவன் என்னை போல் நடந்து வருவான், தைரியமாக இருங்க, அவன் எவ்வளோ லட்சங்கள் ஆனாலும் நான் கால் வாங்கி தரேன், தைரியமாக இருங்கன்னு சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லும்போது நான் எமோஷனில் சும்மா சத்தம் போட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது பார்க்கும்பொழுது எனக்கு இந்த கண்ணு கட் ஆயிடுச்சு, பிளட்டு ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கண், இந்த கண்ணு பார்வை, இந்த கண்ணு டோட்டலாக முடிஞ்சு போச்சு, பிளட்டு ஃபுல்லாக கிளாட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரில. அடுத்த ஜூன் 26 இந்த கண்ணின் ஆப்ரேஷன் நடைபெறுகிறது. டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது இந்த பக்கம் கேட்ராக்டு 3 லேசர் 2 ஆப்ரேஷன், இந்த கண்ணுக்கும் 2 ஆப்ரேஷன், ஒன்று கேட்ராக்ட் ஆப்ரேஷன், இன்னொன்று பார்க்கும் பொழுது எனக்கு நரம்பு கட்டாயி 2 கண் நரம்பு கட்டாயிடுச்சு. பார்வைகள் 2 கண் பார்வையும் போயிடுச்சு. சூழ்நிலையில் ஒரு கண் பார்வை கேள்விக்குறியாக இருக்குது, ஒரு கண் பார்வை அற்புதம் நடைபெற்றுக்கிறது. ஆனால் 15 நாள் டைம் கொடுத்தாங்க, சிஸ்டர்ஸ் 15 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த கண் பார்வை விஷயம் போயிட்டுருக்கு. அடுத்த கண் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் கழிச்சு 15 நாள் கழித்து மீண்டும் டாக்டர் கடந்து போகிறேன். டாக்டர் என்னை உள்ளே போன டாக்டர் சொன்ன முதல் வார்த்தை, நீ யார்? ஹல்லேலூயா. இது வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அறிந்தபடினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வரலாம், பல வேதனைகள் வரலாம், பல பாடுகள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், பல கைவிடப்பட்ட நிலைமை வரலாம். ஐயோ, என் வாழ்க்கை என்னவோ ஆகுமோ என்று பயத்தை உருவாகலாம். இனி எழுந்து நடப்பானோ என்று ஒரு பயம் உருவாகலாம். தொழிலே நஷ்டம் உருவாகலாம், குடும்பத்தில் பிரச்சனை உருவாகலாம், போராட்டங்கள் உருவாகலாம், கவலைகள் கண்ணீர்கள் உருவாகலாம், பிள்ளைகள் குறித்து பாரங்கள் உருவாகலாம், கணவனார் குறித்து பயங்கள் உருவாகலாம், மனைவியை குறித்து பயங்கள் உருவாகலாம், எதிர்காலத்தை குறித்து பயங்கள் உருவாகலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாவது பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். 15 நாட்கள் கழித்து மீண்டுமாய் கடந்து கர்த்தர் சொன்ன டாக்டர் சொன்ன வார்த்தை, நீ யார்? உனக்கு என்னுடைய சர்வீஸ் இப்படி ஒரு அற்புதத்தை என்னை பார்க்கவே இல்லை. உனக்கு 2 கண்ணு தெரிஞ்சிருச்சு. நீ செய்கிற காரியங்கள் என்ன, நீ செய்கிற பணிகள் என்ன, செய்கிற சோசியல் ஒர்க்கா, நீ என்ன செய்கிற, உன்னை குறித்து எனக்கு சொல்லு என்று சொல்லும்போது நான் சொன்னேன், நான் என்னை குறித்து இருக்கிற காரியம் சொல்லும்போது உண்மையாலுமே நான் சொல்கிறேன், உன் பக்கம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு பலத்த காரியம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு 2 கண்ணும் பார்வை தெரிந்தது எனக்கே அதிசயமாக இருக்கிறது. நான் செய்த ஆப்ரேஷன் வெற்றி அல்ல, கர்த்தர் செய்த ஆப்ரேஷன் வெற்றி என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு போராட்டமோடு வாழ்ந்திருந்தாலும் சரி, நாம் செய்வதை காரியம் கர்த்தரை நோக்கி பார்க்கப்பட வேண்டும். அவர் வசனத்தை நான் கீழ்ப்படித்து நடக்கப்பட வேண்டும். இந்த கூட்டு குடும்பத்தை நான் இணைந்து நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நமக்கு அறியாததும் எட்டாவது பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலே பல காரியங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். எனக்கே தெரியும், எனக்கே சில எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து போய்விடுமோ என்ற பயங்கள் பல நாட்கள் உருவானது உண்டு. ஆனாலும் பார்க்கும் பொழுது நான் மீண்டும் மனிதனாக இல்லை, கர்த்தர் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பல காரியங்கள் 2012 பார்க்கும்பொழுது என் உடல் முழுவதும் கெட்டு போச்சு, சுகர் ஹை ஆயிடுச்சு,
உடம்பு ஃபுல்லாக கொப்பளங்கள், உடம்பு பிளட்டு டோட்டல் ஒரு பிளட்டு கூட சுத்த பிளட் எல்லாம் கெட்டு போச்சு. ஆனாலும் நான் மரித்து விடுவோனோ என்று இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், தரிசனத்தோடு இடைப்பட்டார், தெல்லத்து நேருக்கு நேர் பேசினார். நான் மீண்டும் உயிரோடு திரும்பி வருவதற்கு நான் சொன்னேன், நான் மரணங்கள் தூரம் போய்விட்டது சொன்னேன். தரிசனத்தின் மூலம் பேசும்பொழுது, ஏனென்றால் கர்த்தருக்கு நாம் செய்கிற சிறு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பாக நன்மை திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கப்பட வேண்டும். கர்த்தருக்காக எதையாவது செய்யப்பட வேண்டும். ஊழியங்கள் செய்ய வேண்டும், ஊழியத்தை தாங்க வேண்டும். ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, அழிந்து போகிற சனங்களை கூட்டி சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது காலம் கடைசியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடப்பட வேண்டும். குருடன் உட்கார்ந்து போது கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லும்போது தேவன் அவருடைய குரலை கேட்டார். குருடன் குரலை கேட்ட தேவன் நம்முடைய குரலை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுபட வாழ்ந்திருந்தாலும் சரி, நீ கர்த்தரை உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நீங்கள் எவ்வளவு பாடுகளோடு இருந்தால் சரி, எவ்வளவு பலவீனத்தோடு இருந்தால் சரி, எவ்வளவு பெரிய நோயோடு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சுகப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்வது ஒரு காரியம், அவரை நோக்கி கூப்பிடும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் என்று பார்க்கும்பொழுது, ஐயா கடந்த நாட்களிலே என்னோடு பேசும்போது சொன்ன வார்த்தை, மீண்டும் அதே வார்த்தை, அவரோடு சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாதுதான், ஆனாலும் என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். நாம் மாறிவிடலாம், யார் மாறாதவர்? தேவன் ஒருபோதும் மாறாதவர். இந்த நாட்களிலே நாம் செய்கிற பணி முத்தான பணி, முதன்மையான பணி. நாம் தேவனை நோக்கி பார்க்கப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்க மறந்துவிடக்கூடாது, தேவனை தேட மறந்துவிடக்கூடாது, சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. சபையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தை. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை, அது பலத்திலிருந்து வருகின்ற வார்த்தை. நான் அதிகமாக சொல்வது, எப்பொழுதுமே இந்த பலிபீடத்து வருவதற்கு மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவன். ரொம்ப பயப்படுவேன். பலிபீடத்துக்கு ஸ்ட்ரக்சர் இருந்தால் சரி, விளையாட்டுக்கு பலிபீடத்து காலில் வைக்கிறப்ப பயப்படுவேன். சும்மா சாதாரண ஒரு பாட்டு புக்கு எடுத்து வைக்க பயப்படுவேன் நான். பலிபீடம் அவ்வளவு பரிசுத்தமான பலிபீடம். இந்த பலிபீடத்து வருகிற வார்த்தை நம்ம இஷ்டத்துக்கு வரவே முடியாது. அது தேவனுடைய வார்த்தை. தேவன் கொடுத்தால் மாத்திரமே. இங்கே என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வந்தாலும் சரி, இந்த பலிபீடத்து வருகிற வார்த்தை, நான் ப்ரிப்பேர் பண்ண வந்த வார்த்தை ஒன்று, என்னோட வந்துக்கிட்டு வார்த்தைகள் வேறுவாக இருக்குது. நான் ரெண்டு இந்த வாரம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் வார்த்தை ஒன்று என்னோட இடைப்பட மாட்டேங்குது. வருகிற வார்த்தைகள் வேறு வார்த்தைகளாக வந்து கொண்டு இருக்குது. காரணம், இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பலிபீடம். அந்த பலிபீடத்து வருகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் யாரை நோக்கி வந்திருக்கிறீர்கள்? கர்த்தரை நோக்கி வந்திருக்கிறீர்கள். அவர் முகத்தை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் இந்த நாட்களிலே வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் இன்னும் மாத்திரம் செய்கிற காரியங்கள் கர்த்தரை நோக்கி அதிகமாய் பார்க்கப்பட வேண்டும். வேத வசனத்தை கடைபிடித்து நடக்கப்பட வேண்டும். வேத வசனம் ஒவ்வொன்றும் அது ஜீவனுள்ள வார்த்தையாக காணப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு உயிர்கள் உண்டு, அது ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நடப்பீர்களானால் கர்த்தர் பெரித நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் அழிந்து போகிற சனங்களை சபைக்கு கூட்டி வருவது நம்முடைய கடமையாக இருக்குது. பரலோகத்தில் நாம் இடங்கள் கிடைக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்கிற வார்த்தை அழிந்து போகிற சனங்களை கூட்டி சேர்க்க அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும்.
இது காலம் கடைசியாக இருக்குது. ஏனென்று பார்க்கும் பொழுது கடந்த நாட்களிலே வயநாடு பகுதியிலே அநேக ஜனங்கள் அழிந்து போனார்கள். இன்னும் இருக்கிற வாழ்க்கை அடுத்து நிச்சயமற்ற வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஏனென்றால் இது காலம் கடைசியான அறிகுறியை பார்க்கும் பொழுது தேசத்திலே அழிவுகள் பெருகிவிட்டது, அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, பாவங்கள் பெருகிவிட்டது, சாபங்கள் பெருகிவிட்டது. இவற்றையெல்லாம் மீட்கப்பட வேண்டுமானால் நாம் திருப்பிள்ளைக்கு பிள்ளைகளாய் நாம் மாறப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியத்தை, கொடுக்கப்பட்ட இந்த ஜீவனுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை பொழுது, கண் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? சுகமாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என்ன வேணால் பார்க்கலாம், ஏது வேணால் செய்யலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் கண்ணு போன பின்னாடி தான், கண் கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண் இருக்கும்போதே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம் சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்கப்படும் போதே தேவனுக்கு ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் கனப்படுத்துவார் மாத்திரமல்ல, நாம் செய்கிற காரியம் நம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோம், பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி சேர்த்து வைக்கிறோம். அவருக்கு வருகிற பெரிய சமாதானம் ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் செய்கிற காரியம் தேவ ஊழியத்தை நாம் செய்யப்பட வேண்டும். செய்வது நம்ம விழுந்த அது கடமையாக இருக்கிறது. நான் கடந்த நாட்களிலே சொன்ன ஒரே ஒரு உண்மையான சாட்சியை சொல்லி கடந்து போகிறேன். நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் நான் வைராக்கியமுள்ள கிறிஸ்துவனாய் வாழ்ந்து வந்தேன். என் வீட்டில் நான் கிறிஸ்துவ வாழ்வதற்கு முன்னாக அடி வாங்காத நாட்களே கிடையாது எனக்கு. நான் மட்டும்தான் கிறிஸ்துவன். பைபிளை தொட்டால் அடி, சர்ச்சுக்கு போனால் அடி, வீட்டுக்கு வந்தால் அடி, அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன், அதை பேச மாட்டேன், இதை பேச மாட்டேன், அடி வாங்கிட்டே இருப்பேன். ஆனாலும் கர்த்தரை வைராக்கியமாய் பிடித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த ஊழிய பாதையிலே பல காரியங்கள், பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் கர்த்தர் செய்திருக்கும்போது நம்மளாருக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை காரியத்தை சொல்கிறேன்னா, கடந்த நாட்களிலே ஒரு மகனுக்கு பிசாசின் கோளாறு அதிகமாக காணப்பட்டது. பிசாசை சாதாரண பிசாசில் அது பயங்கரமாக ஆடுது, பக்கத்தில் போனால் அலற பிசாசாக இருந்துச்சு. ஆண்டு நாள் பார்க்குறது நாங்கள் செபித்தோம், கூடி செபித்தோம், ஊழியர்களாய் கலந்து போய் செபித்தோம். செபிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த பிசாசை நான் போயிடலான்னு சொல்லிடுச்சு. நாங்கள் ஜெபித்துட்டோம், ஆயிட்டு பிசாசு போயிடுச்சிட்டான், ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவரும் சபைக்கு வந்துட்டான். ஒரு 2 வாரம் கழிச்சு மீண்டும் வீட்டுக்கு போகிறோம், மறுபடியும் பிசாசு ஆடுது. ஏண்டா பிசாசு ஆடுது அப்படின்னு சொல்லும் போது அந்த பிசாசை நான் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனாலும் என்னுடைய காரியங்கள் கட்டுக்கடை ஒழிச்சிட்டு இருக்குச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் விக்கிரகத்தினுடைய அந்த ஸ்டாச்சு ஃபோட்டோஸை கட்டுக்கடை வச்சுட்டாங்க. அந்த படம் அழகாக இருக்கான், அந்த ஃப்ரேம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டுக்கடை வச்சுட்டாங்க. வச்சப்பட அது சொல்லுது, நான் போகல, அங்கே தான் இருக்கிறேன். மீண்டுமாய் அதை தூக்கி போடப்பட அது கடந்து போனது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் விட்டு வந்த சில காரியங்கள் நாம் தூக்கி வீசாமல் நமக்குள் தீர் இருக்குமானால் நமக்குள் இருக்கிற சில காரியங்கள் நம்மை விட்டு போகாது. ஹல்லேலூயா. வேத வசனங்களை போதிக்க 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 ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் மெருகேற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஏனென்றால் அடுத்த நிமிஷம் என்னாவது யாருக்குமே தெரியாது. தெளிவாக இருக்கலாம், தெளிவாய் பார்வை அடையலாம், தெளிவாய் நடக்கலாம். இப்போ வருகிற சம்பவங்கள் பார்க்கும்பொழுது வாழ்க்கையில் பயங்கள் அதிகமாக காணப்படுது, மரணங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. நாமும் அதே வரிசையில் தான் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். எசேக்கியா ராஜாக்கு வியாதியை மாற்றின தேவன், ஆகாருக்கு வனாந்தரத்திலே அற்புதம் செய்த தேவன், குருடனுக்கு பார்வையிட செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையும் அவர் அற்புதம் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். யாருக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு வெளியே கடந்து போகும்போது ஜெபிக்காமல் கடந்து போயிடாதீங்க. ரத்தத்தை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு கடந்து போங்க. ரத்தம் என்பது மிகப்பெரிய வெளியேறப்பட்ட ஒரு பாதுகாப்பு. நீங்கள் ஜெபித்து போய் பாருங்களேன். அதனுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்றைக்கெல்லாம் நான் அவசரமாக ஜெபிச்சுட்டு போகிறோம், அந்த சில டைம் நம்ம ரொம்ப பிஸியாக டைம் செஞ்சுட்டு போயிடுவோம், சில ஆபத்துக்கு நேரிடும். என்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் மண்டியிட்டு உண்மையாக ஜெபித்து போகும்போது ஆபத்தை நேருக்கிறே சந்தித்திருக்கிறேன், மரணத்தை நேருக்கிறே சந்தித்திருக்கிறேன். அப்படி வேலைக்கு போயிருக்கலாம்.
ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே நான் சொன்ன கொடுத்த இந்த சாட்சியை பார்க்கும்போது ஐயாவும் நானும் ஒரே மாதிரி தான் கஷ்டப்படுறோம். அது அனுபவிக்கும் போது அந்த வழிகள் நம்ம சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த லேசர் பண்ணும்போது அதோடைய அதோடைய எஃபெக்ட் பயங்கர கஷ்டமாக இருக்கும், சொல்ல முடியாத வழியாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் செய்யும்போது பார்க்கும்பொழுது மிகப்பெரிய சில கொடுமையாக காணப்படும். நமக்கு நல்லா இருக்கலாம், அதுக்கு பின்பாக படுகிற பாடுகள் அதிக வேதனையை காணப்படுகிறது. இப்போ கூட பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். இருக்கிற ஜீவன் இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவருக்கு எதையாவது சின்ன சின்ன ஊழியத்தை செய்யுங்க, சின்ன ஒரு வசனத்தை சொல்லுங்க. யார்கிட்ட பேசினா சரி, வேத வசனத்தை விதைங்க, தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்கள் பின்பு பலனை காண்பாய். வார்த்தைப்படியே நான் சொன்ன அநேகருடைய வசனங்கள், அநேகருடைய காரியங்கள் இப்போ சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்து கொண்டு இருக்குது. அன்னைக்கு என்னை காண்டி சோம்பட்டு பண்ணுங்க, என் வீட்டில் இந்த மாதிரி காரியம் செய்துட்டு பண்ணுங்க. இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்க காரியம் நீங்கள் செய்த ஜெபங்கள், நீங்கள் செய்த ஊழியங்கள். இன்று நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க காரணம் நீங்கள் செய்த அந்த பணின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் வறுமை கொண்டு கீழே வாழ்ந்தோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோம், அடுத்த வேளை சோறுக்களை கேள்விக்குறியாக இருந்தோம். ஆனாலும் இன்று நான் கர்த்தருக்குள் வந்தேன், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் ஆனந்தமாக இருக்கோம். சொல்ல காரியம் இந்த வசனத்தை கைப்பிடித்து நல்லதார்கள். இந்த வசனத்தை யாரெல்லாம் உபயோகப்படுத்துகிறார்களோ, இதை கொண்டு நாம் நடக்கிறோமோ, அன்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு அன்பான காரியம், சபைக்கு நீங்கள் தூணாய் நிற்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபையை எழும்பி பிரகாசிக்க பிள்ளையார் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியம் இந்த சபைக்கு ஒரு தூண் மாத்திரம் அல்ல, இந்த சபை அநேக ஆத்மாக்களை கூட்டி சேர்க்கிற ஊழியர்களாய் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரர்கள். இந்த சபையிலே நீங்கள் சேர்க்கப்பட வேண்டியது உங்களுடைய கடமை. பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பது உங்களுடைய கடமை. அழிந்து போகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், மறித்து கொண்டிருக்கிறார்கள், நடமாடும் பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போய் நான் வேதனை சொல்ல வேண்டும், யாரிடம் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்று அநேக பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய 2 பார்வையில், நீங்கள் கண்ணு தெரியாத கட்டப்பட்ட ஜனங்களை நீங்கள் சபைக்கு அழைத்து வருவீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் சொல்கிறார் பார்க்கும்பொழுது, நீ மற்ற ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தையும் கண்களை திறப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கட்டுகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார், உங்கள் சாபங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார், உங்கள் நோய்கள் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே எனக்கு கொடுத்த இந்த அதிசயமான அற்புதமான இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சபை ஊழியருக்காய் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் நடந்த இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடைபெறும். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். இது பலவீனத்தில் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியம், நீங்கள் இணைந்து அவரோடு நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் உங்கள் பலவீனத்தை மாற்றுவார், ஊழியக்காருக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.